பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் உங்களை பார்த்து சந்திக்க, உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் தந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய கூக்குரலை, உங்கள் வேண்டுதலை, உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பிரதிபலனை தருவாராக, விடுவிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுடைய சிந்தைகளை, இருதயத்தை ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்படி தயவாய் கேட்கிறேன். கொஞ்சம் நேரம் நம் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம், நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நேரம் உங்கள் வீடுகளிலே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் வெளிப்படுகிற நேரமாய் இது மாறுவதாக. மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பயப்படாதே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. நாம் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. செய்திக்கு ஆதாரமாக 2 வேத பகுதியை நான் வாசிக்க போகிறோம். முதலாவது சங்கீதம் 118 சங்கீதம், வசனம் 25 வசனம், 26 வசனம். Psalm number 118 verses 25 and 26. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். 26 வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்னொரு வேத பகுதியை நான் வாசிப்போம். மத்தேயு 21 அதிகாரம் 9 வசனம். நம் 8 வசனம் 9 வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு 21 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், எங்களோடு கூட பேசுகிறவர், வார்த்தையுடைய தேவன், வார்த்தையாகிய தேவன். இந்த நேரத்தில் மோடு கூட நாங்கள் கேட்கிற வார்த்தை ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் பேசும், தைரியப்படுத்தும், திடப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில முக்கியமான பண்டிகைகள் கிறிஸ்தவத்தில் அதிகமாய் கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 உலக நாடுகள் முழுவதும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுறாங்க. மார்ச், ஏப்ரல் இந்த நாட்கள் வரும்போது 40 நாட்கள் லெந்து டேஸ், துக்க நாட்கள் அப்படின்னு சொல்லி தவசு நாட்கள். கிறிஸ்தவர்கள் சில இடங்களில் அவர்கள் உபவாசம் இருக்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடும் மரணங்களை தியானிப்பது, இப்படிப்பட்ட நாட்களை அவங்க அனுசரிக்கிறாங்க. உயிர்த்தெழுந்த நாள், த டே ஆஃப் ரிசரக்ஷன், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாள், அது ஈஸ்டர் பண்டிகை அப்படின்ட்டு உலகம் முழுவதுமாக கொண்டாடப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார், உயிரோடு இருக்கிறார் என்கிறதை நினைவு கூறப்படுகிறது. கம்யூனியன் சர்வீஸ், இந்த திருவிருந்து ஆராதனைகள், அப்பம் பிக்குதல், இது இயேசு கிறிஸ்துடைய பாடும் மரணத்தை நினைவு கூறுகிறது. இப்படி கிறிஸ்தவத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக வைத்து பல விதமான நிகழ்ச்சிகளை அவர்கள் அனுசரிக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஒன்று, அதில் பெரிய வெள்ளி, அதில் துக்க வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் இயேசு கிறிஸ்து மரித்தார், அவருடைய பாடும் மரணங்களை தியானிப்பாங்க. அதுக்கு முந்தின வாரம், ஈஸ்டருடைய முந்தின ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு ஒரு பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி உலகம் முழுவதுமாக அந்த ஞாயிறு ஆராதனையை வித்தியாசமான முறையில் பவானி சென்று ப்ரொசஸன் மூலமாக அவங்க கையில் ஒரு குருத்தோலை வைத்துக்கொண்டு உன்னதத்திலே ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து பாடிக்கொண்டு போவது வழக்கம். ஒருவேளை இந்த நாட்களில் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை செய்ய முடியாத அளவிற்கு தடைகள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனோடு கூட பேசுவாராக. இந்த குருத்தோலை ஞாயிறில் அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக பல சபைகளில் ஓசன்னா என்கிற பாடல்களை அதிகமாய் பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்துவாங்க. சில சபைகளில் கொஞ்ச தூரங்கள் அவங்க பவானி செல்வாங்க, விசுவாசிகளோடு, சபை மக்களோடு கூட சேர்ந்து பவானி சென்று ஆண்டவருடைய நாமத்தை பாடி துதித்து கொண்டு போவாங்க.
இதனுடைய பின்னணி என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார். வரும்போது ராஜாவாய் வருகிறார். ஒரு கழுதை குட்டி மேலே ஏறி அந்த தீர்க்க தரிசனங்கள், சகரியா மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டில் அதை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. அவர் அந்த எருசலேமுக்குள் வரும்போது அந்த கழுதை குட்டியை தெரிந்து கொண்டு, இதுவரைக்கும் ஒருவரும் ஏறிடாத அந்த கழுதையை தெரிந்து கொண்டு அதனுடைய கட்டை அவிழ்த்து, பாருங்க, வாழ்க்கையில் கட்டு அவிழ்க்கப்படும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே ஏறுவார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இருவழி சந்தில் இருக்குது பாருங்க. பல சந்தேகத்துடைய வாழ்க்கையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். எங்க போவது என்று சொல்லி தெரியல. நீங்கள் ஒரு இடம் போக வேண்டியிருக்கிறது. எருசலேம், சமாதானத்தின் இடம், த பிளேஸ், த சிட்டி ஆஃப் பீஸ், சமாதானத்தின் பட்டணத்திற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அந்த கழுதையை தெரிந்து கொண்டது போல் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கழுதையை போல் ஒருவரும் ஏறிடாத, ஏன் நான் இத்தனை நாட்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறேன், ஏன் நான் இருவழி சந்தையில் நான் இருக்கிறேன், எனக்கு முன்பதாக நான் எங்க போகணும்னு சொல்லி தெரியல. இருவழி சந்தி, அங்க போவதா இங்க போவதா, அந்த வேலை செய்வதா இந்த வேலை செய்வதா, நான் எதை தெரிந்து கொள்வது, என்னுடைய எதிர்காலம் என்ன என்று சொல்லி பலவிதமான குழப்பங்கள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கழுதையை போல ஒருவரும் ஏறிடாத, ஒருவரும் பயன்படுத்திடாத ஒரு பாத்திரம் கர்த்தரோடு கூட பேசுகிறார் இந்த நாளில். அன்றைக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அன்றைக்கு அந்த கழுதையை தெரிந்து கொண்டது போல் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்கிறார். இந்த ஓசன்னாவுடைய வார்த்தையோட அடுத்தது மட்டும்தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் வாசித்த சங்கீதம் 118 சங்கீதத்துடைய 26 வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இதே வசனத்தை தான் மத்தேயு 21 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். 9 வசனம். முன்னடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். சங்கீதம் 118 கூட இயேசு கிறிஸ்துவோட இந்த அவர் ராஜாவாய் வரும்போது ஜனங்கள் ஆர்ப்பரிப்பாங்க, ஓசனா என்று துதிப்பாங்க என்ற தீர்க்க தரிசனமாக சங்கீதம் 118 சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்துடைய சில வசனங்களை நீங்க பார்க்கும்போது, இது கத்தரால் ஆயிற்று, வீடு கற்றல் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கத்தராலை ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று, இது கத்தர் உண்டு பண்ண நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். அந்த குருத்தோடு ஞாயிறில் நடந்த சம்பவங்களை இந்த 118 சங்கீதத்தில் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. இந்த வார்த்தை அப்படியாக நிறைவேறினது. ஒரு மகிழ்ச்சியான நாள், ஒரு வெற்றியின் நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, பிறக்கும் போதும் ராஜாவாய் பிறந்தார். இந்த உலகத்தில் ராஜாவாய் பிறந்தவர் ஒருவர் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இப்போ இயேசு கிறிஸ்து வாழும் போது ராஜாவாய் வாழ்ந்தவர். அவர் சிலுவையில மறிக்கும் போது கூட அந்த போர்டு போட்டிருந்தாங்க, யூதருக்கு ராஜா என்று எழுதி அதில் வச்சிருந்தாங்க. அது விசாரணை கொடுக்கும்போது இன்னும் யூதருக்கு ராஜாவாப்பா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இயேசு மறிக்கும் போது ராஜாவை மறித்தார், உயிர்த்தெழும் போது ராஜாவை உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த குருத்தோல் ஞாயிறு அன்றைக்கு போகும்போது ராஜா, தாவீதின் குமாரன், அவர் ராஜாவாய் வீற்றிருக்கிறார். இன்றைக்கும் அவர் ராஜாவாய் வீற்றிருக்கிறார். மீண்டும் வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்தில் வருவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் ஆல் கிங்ஸ். எல்லா ராஜாக்களுக்கும் அவர் ராஜா, அவர் தான் தெய்வன். அப்போ இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். வரும்போது திரளான ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, 21 அதிகாரம் மத்தேயுல திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், கனத்தை செலுத்துறாங்க. எருசலேம் வரும்போது பயங்கரமான ஜனங்கள் கூடியிருந்து, இதுவரைக்கும் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், எருசலேமில் பலர் இயேசுவை புறக்கணித்தார்கள். ஆனால் எல்லா அதிகாரிகளுக்கு முன்பதாக, ஆசாரியர்களுக்கு முன்பதாக, பரிசேயனுக்கு முன்பதாக, சதுசேயனுக்கு முன்பதாக, இந்த லேவியனுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு உயர்த்தப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவருடைய நாமம் அன்றைக்கு உயர்கிறது. முன்பதாக வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். மரக்கிளைகளை கொண்டு வழியில போடுறாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அதை ஏன் அந்த மரக்கிளைகளை போட்டிருப்பாங்க? பலவிதமான அர்த்தங்களை பலர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. துணி போடுவது அது கனத்தை செலுத்து. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிவப்பு கம்பளம் விரித்திருப்பாங்க. அதிகாரிகள் வரும்போது, மேடை பக்கம் வரும்போதும், சில முக்கியமான ஸ்தலத்தில் நிற்பதற்கு அது நடந்து வருகிற பாதையில் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கும். இதே போல் அந்த ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு அந்த கம்பளம் விரிக்கிறாங்க.
அன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமல்ல கனம், அன்றைக்கு இயேசுவை சுமந்து வந்த அந்த கழுதை குட்டிக்கும் அன்றைக்கு கனம். இதுவரைக்கும் கட்டி வைக்கப்பட்டிருந்தது, இருவழி சந்தியில் இருந்தது, யாரும் பயன்படுத்திடாத ஒரு காரியம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தேவை என்று சொல்லி கொண்டு வந்தாங்க. அன்றைக்கு அந்த கழுதையும் கனத்தை பெற்றுக்கொண்டது. இயேசு உங்களுக்குள் இருக்கும்போது நீங்கள் கனம் உள்ளவர்கள். உங்கள் வீட்டில் இயேசு இருக்கும்போது நீங்கள் கனம் உள்ளவர்கள். ஒரு வாதையும் அணுகாதபடிக்கு காக்கிற கர்த்தர் அவர். அதில் பாருங்க, சிலர் மரக்கலையில் வெட்டி கொண்டு போடுறாங்க. அது கழுதை குட்டி, சின்ன கழுதை, இதுவரைக்கும் யாரும் ஏறிடாதது ஒன்று. அப்படின்னா இதுவரைக்கும் யாரையும் ஏற்றி கொண்டு போய் பழக்கம் இல்லாத ஒரு கழுதை வழியில் வரும்போது மரக்கலையை தூக்கி கொண்டு போடுறாங்க. கழுதை அவ்வளோ ஃபாஸ்டெல்லாம் நடந்துடாதுங்க, அது ஸ்லோவாக தான் நடந்து வரும். சரி, துணி போடுறாங்க, துணிக்கு மேலே ஏறி வந்துடும். மரக்கலையில் தரித்து போடும்போது சிலர் யோசிச்சிருப்பான், மரக்கலையில் வெட்டி போட்டால் அவர் வரும்போது விழுந்துருவார், கழுதை தடுமாறி விழுந்துடும். இப்படியெல்லாம் பலருடைய எண்ணங்கள் அந்த கூட்டத்துக்குள் இருந்திருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், யார் மரக்கலையில் வெட்டி போடட்டும், என்ன தொந்தரவு செய்யட்டும், நீங்கள் தடுமாற வேண்டும், விழ வேண்டும் என்று சொல்லி மரங்களே வெட்டி உங்களுக்கு முன்பதாக தடையாய் போடட்டும், ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய கனத்தை கர்த்தர் உங்களுக்கு வர வைப்பார். காரணம், இயேசு கனம் உங்கள் வாழ்க்கை மூலமாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இயேசு எருசலேமில் கனப்படுத்தப்படுகிறார். உன்னதத்தில் தாவீதின் குமாரனை ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் செய்திக்குள் வர விரும்புகிறேன். சில காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அப்போ திரளான ஜனங்கள் அன்றைக்கு சத்தம் விடுறாங்க, ஓசன்னா 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 ஓசன்னா. அந்த குறித்த நேரில் பார்த்தீங்கன்னா எல்லா சபைகளிலும் ஜனங்களும் ஓசன்னாவை குறித்து பாட்டு படிப்பாங்க. ஓசன்னா, இந்த ஓசன்னா என்றால் என்ன அப்படி என்றால் அந்த அர்த்தம் வேதாகமத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசித்த சங்கீதத்திலே அதனுடைய the word ஹோசன்னா, அது லத்தீனில் ஓசன்னா, in Greek Hosanna is from Hebrew Hosiana and related to Aramaic Hosanna. Meaning is அந்த Hosanna உடைய மீனிங் வந்து ரெஸ்கியூ, சேவ், சேவியர், அதாவது விடுவிங்க, எங்களை ரட்சியும், ரட்சகர் என்று சொல்லி அர்த்தம். இந்த ஹீப்ரூ பைபிளில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வார்த்தையுடைய அர்த்தம் ஹெல்ப் ஆர் சேவ். I pray deliver us Lord. எனக்கு உதவி செய்யும், எங்களை ரட்சியும், எங்களை விடுவியும், நான் ஜெபிக்கிறேன். இப்படி அந்த ஓசன்னா வார்த்தையுடைய அர்த்தம். அன்னைக்கு ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது சத்தமிடுறாங்க, ஓசன்னா ஓசன்னா. சிலர் ஓசியன்னா சொல்லியிருப்பாங்க, ஓசன்னான்னு சொல்லியிருப்பாங்க, ஹோசன்னான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தையுடைய அர்த்தம், இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை விடுவியும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே நான் ஜெபிக்கிறேன், இயேசுவே என்னை ரட்சியும், எனக்கு உதவி செய்யும். இப்படி பல சத்தங்கள் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அந்த எருசலேம் நகரம் முழுவதுமாய் சத்தம் விட்டது, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. அப்படி என்றால் இந்த உலகத்தை ரட்சிக்க வல்லவர் இயேசு கிறிஸ்து என்பது அர்த்தம். இந்த ஹோசன்னாவுடைய அர்த்தம் சிம்பிளா சொல்லணும், சிம்பிள் மீன்ஸ் ஓ சேவ் அஸ் லார்ட், ஓ சேவ் அஸ் லார்ட். எங்களை ரட்சியும் ஆண்டவரே, இல்லை என்றால் எங்களை விடுவியும் ஆண்டவரே. இன்னைக்கு உங்களுக்கு தேவையான வார்த்தை, தேவனே என்னை விடுவியும், தேவனே தேசத்தை விடுவியும், இயேசுவே எங்கள் மாவட்டத்தை விடுவியும், இயேசுவே எங்கள் மக்களை விடுவியும், இயேசுவே வியாதி கொண்டவர்களை விடுவியும், இயேசுவே உதவி செய்யும். இன்றைக்கு நமக்கு தேவையான வார்த்தை ஓசன்னா. நாம் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிற வார்த்தை, உன்னதத்தில் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா, ரட்சியும், விடுவியும், எங்களுக்காக பரிந்து பேசும். வார்த்தையுடைய அர்த்தம் ஓ சேவசலோ சேவசலோ. இந்த இக்கட்டான நேரத்தில் உலக நபர்கள், அரசாங்கங்கள், நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய சொந்தங்கள், நண்பர்கள் கூட உதவி செய்ய முடியாத நிலவரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் யார் நம்மை விடுவிப்பார் என்று சொன்னால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு என்று சொன்னாலே விடுவிக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம். ரட்சகர். He is a God who saves you. அவர் உங்களை ரட்சிக்கிற கர்த்தர். He never fails. அந்த சங்கீதத்துடைய வசனத்தை கவனிங்க. சங்கீதம் 118 சங்கீதம் 25 வசனம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். பார்த்தீங்களா, அந்த வசனம்
அந்த ஹோசனாவுடைய அர்த்தத்தை இந்த வசனத்தில் கொடுத்திருக்கிறாங்க. சங்கீதம் 118:25, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இன்னைக்கு கர்த்தரோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அம்மா, உங்களுடைய காரியங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களுக்கு, உங்களுடைய சபையின் காரியங்களுக்கு, தேசத்தின் காரியங்களுக்கு, உலக நாடுகள், ஒவ்வொரு நாடுகளின் காரியங்களுக்கு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஓ கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இப்படி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். He is a God who restore. எல்லோரையும் திரும்ப புதுப்பிக்கிறவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இழந்து போனவர்களை திரும்ப தேட இயேசு வந்தார். காணாமல் போன ஆட்டை தேடி இயேசு வந்தார். இழந்து போனவர்களை ரட்சிப்பதற்காக இயேசு வந்தார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரட்சகராய் வெளிப்படுகிறார். பாவத்திலிருந்து ரட்சிப்பை கொடுக்கிற கர்த்தர், சாபத்திலிருந்து ரட்சிப்பை கொடுக்கிற கர்த்தர். ரட்சிப்பு என்று சொன்னால் டெலிவரன்ஸ், விடுதலை. அவர் உங்களை விடுவிக்கிற கர்த்தர், தரித்திரத்திலிருந்து விடுவிக்கிற கர்த்தர். ஓசன்னா, ரட்சியும் ஆண்டவரே, காரியத்தை வாய்க்க பண்ணும். இந்த 2 காரியத்தை கர்த்தரோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓசன்னா, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க ஜெபத்துல. ஓசன்னா, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இந்த உலகத்தில் விடுதலைக்காக பலர் பல கோணத்தில் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மதமும் பல விதங்களில் ரட்சிப்பிற்கு, அவங்க ரட்சிப்பு என்கிற வார்த்தை இல்லாவிட்டாலும் வேறு விதங்களில் பதங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதற்காக சில அவர்களுடைய வேதத்தில் கொடுக்கப்பட்ட காரியம் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவம் சொல்லுகிற ரட்சிப்பிற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அவரே வழி. பல முயற்சிகள் எடுக்கிறாங்க, பல புனித ஸ்தலங்களுக்கும் புனித நீராட்டங்கள் இதெல்லாமே செய்து கொண்ட போதிலும் ஏன் எனும் விடுதலை இல்லை? காரணம், அது ரட்சிப்பிற்கு அதுவல்ல பரிகாரம். ரட்சிப்பிற்கு பரிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். யோகால 5 விதமான யோகா உண்டு. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். யோகா அப்படின்னாலே டு ஹாவ் யூனியன் வித் காட், அன்றோடு கூட ஐக்கியம் வைக்கணும் அப்படிங்கிறது அந்த அர்த்தம். என்ன சொல்றாங்க? கர்ம யோகா, ஒர்க்ஸ் அண்ட் டீட்ஸ். நம்ம கர்மம் பண்ணால், நம்ம வேலைகள் நல்ல காரியங்களை செஞ்சால் ரட்சிப்பு கிடைச்சிரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. பக்தி யோகா, டிவோஷன். நம்ம பக்தியாக இருப்பதனால, தேவ பக்தி இருப்பதனால நமக்குள் ரட்சிப்பு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சந்நியாச யோகா, அது என்ன சொல்றாங்கன்னா, துறவு வாழ்க்கை இருந்தால் நம்ம முழுமையான ரட்சிப்பை அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற சிலருடைய கோட்பாடுகள், கொள்கைகள். ஞான யோகா, விஸ்டம், ஞானத்தின் மூலமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். தியான யோகா, மெடிடேஷன், இதெல்லாமே ரட்சிப்பை கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசித்தா இல்லை இல்லை. பல தியானங்கள் செய்தவற்றத்தில் போய் கேட்டு பாருங்க, தியானங்கள் கலைந்து போயிருக்கும். பக்தியாய் வாழ்ந்தவட்ட போய் கேட்டு பாருங்க, வேதம் கூட சொல்லுகிறது, ஒருவன் தன் நாவை அடக்க முடியலைன்னு சொன்னா, நாவை அடக்க தெரியலன்னா அவனுடைய பக்தி வீணா இருக்குமே அப்படின்னா பக்தி மூலமா இல்லை. ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமா இருக்குது, பிசாசு கொடுக்கிற ஞானம் இருக்கிறது. இந்த ஞானத்தின் மூலம் ரட்சிப்பு பெறுமா? இல்லை, நோ. துறவு வாழ்க்கை மூலமா வருமா? இல்லை. ரட்சிப்புக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். விடுதலைக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த வார்த்தை தான் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். மத்த 20ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. இயேசு அந்த வழியாய் போய் கொண்டிருக்கும் போது 2 குருடர்கள் இயேசு அந்த பக்கமா வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த சம்பவத்தை வாசிக்கிறேன். மத்த 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனம்.
அவர்கள் எரிகோவுக்கு புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அடுத்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், இயேசு எருசலேமுக்கு வரும்போது, தாவீதின் குமாரனே உமக்கு ஓசன்னா என்று சொன்னார்கள். அப்படி என்றால் தாவீதின் குமாரனே எங்களை ரட்சியும், எங்களுக்கு உதவி செய்யும் என்ற அர்த்தம். இந்த முந்தின அதிகாரத்தில் இயேசு எரிகோவிலிருந்து புறப்பட்டு தான் எருசலேமுக்கு வந்து கொண்டிருக்கிறார். புறப்பட்டு வருகிற வழியிலே அங்கே 2 குருடர்கள் இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். பேசாதப்பா. அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இந்த 2 குருடர்கள் சத்தமிடுறாங்க, முன்னிலும் அதிகமாய் சத்தமிடுறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவருடைய அர்த்தம், தாவீதின் குமாரனே ஓசன்னா, தாவீதின் குமாரனே ஓசன்னா, எங்களுக்கு இறங்கும். பலர் அதட்டுறாங்க, சத்தமிடாதீங்க. ஒருவேளை பல தடைகள் வந்திருக்கலாம். சத்தமிடக்கூடாது, ஜெபிக்க கூடாது, நீங்கள் ஆராதிக்க கூடாது. இல்லை, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு நான் தாவீதின் குமாரனை நோக்கி நான் கூப்பிடும் போது அவர் என்னை விசாரிக்கிற கர்த்தர். கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஓசன்னா, எங்களை விடுவியும் என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் விடுவிப்பார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஓசன்னா, ஓ சேவ் அஸ் லார்ட், எங்களை விடுவியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருஷம் அடிமைகளா இருக்கிறார்கள். 430 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கை. ஆராதனை இல்லை, துதி இல்லை, ஜெபம் இல்லை, ஆராதனை இல்லை, தேவாலயங்கள் இல்லை. அடிமைப்பட்டிருக்கிற நேரத்தில் ஆலோட்டிகளால் ஒடுக்குறாங்க. பல ஆண் பிள்ளைகளை கொண்டு போடுறாங்க, பிறக்கிற குழந்தைகளை கொண்டு போடுறாங்க. வேற வழி இல்லை. வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அடிமைத்தனத்து நிமித்தமாய் பயங்கரமாக கதறாங்க, முறையிட்டு கொண்டிருக்கிறாங்க. அடுத்த வசனம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு முறையிட்டு தேவ சமூகத்தில் கெஞ்சுறாங்க அடிமைத்தனத்து நிமித்தமாய். ஓ சேவ் அஸ் லார்ட், எங்களை விடுவியும், எங்களை விடுவியும், எங்களை விடுவியும், எங்களை தப்புவியும். மெய்யாகவே சொல்ல முடியும், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார். இன்னும் நம்பிக்கையோடு ஆண்டவரை கூப்பிடுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சையே ஆண்டவர் கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் நியமித்த சொன்ன கட்டளைகளை அவர் நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்தார்னா, ஏன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நினைவு கூற மாட்டாரா? நீங்க கூப்பிடுங்க, இன்னும் ஜெபத்தில் அதிகமாய் கூப்பிடுங்க. ஓ சேவ் அஸ் லார்ட், எங்களை ரட்சியும், எங்களை விடுவியும், எங்களை குணமாக்கும், எங்களுக்கு தப்புவியும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். கூப்பிடுங்க. அந்த எருசலேம் நகரம் முழுவதும் சத்தமிட ஆரம்பித்தது. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இவர் யாரப்பா? இவர் தீர்க்கதரிசியா வந்திருக்கிறார், இவர் யார்? நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் இயேசு ரட்சிக்கிறவர். ஒருவேளை இந்த நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர். அவரை அல்லாமல் மீட்பு இல்லை. ரட்சிப்பு என்று சொல்லப்படும் போது 3 காலங்கள் உண்டு. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். கடந்த காலம் சொல்லப்படும் போது நம்முடைய ஆவி ரட்சிப்பு, நிகழ்காலம் ஆத்தும ரட்சிப்பு, வருங்காலம் சரீர ரட்சிப்பு. அதில் 3 பதத்தில் சொல்ல முடியும். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, கடந்த காலம் ஜஸ்டிஃபிகேஷன், நிகழ்காலம் சான்டிஃபிகேஷன், வருங்காலம் குளோரிஃபிகேஷன். ஜஸ்டிஃபிகேஷன் கடந்த காலம் நீதிமானாக்கப்படுதல். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆவி ரட்சிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சான்டிஃபிகேஷன்
அதாவது நிகழ்காலத்துடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். அப்படி என்றால் ரட்சிப்பு நம்ம பெற்று முடிக்கவில்லை, அது ஒரு ப்ராசஸ். அதான் திரும்ப திரும்ப சொல்றோம், கர்த்தாவே ரட்சியும், ஓ லார்ட் சேவ் அஸ், எங்களை ரட்சியும். மூன்றாவது குளோரிஃபிகேஷன், நம்முடைய பாடி சால்வேஷன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவள் முதலாவது எழுந்திருப்பாங்க, அது பின்பதாக உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்முடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஆங்கிலத்தில் 3 பதங்கள் உண்டு, 3 ஸ்டேட்டஸ். பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம் என்றால் we are saved from the penalty of sin. பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது பிரசன்ட் டென்ஸ், we are saving from the power of sin. பாவத்தின் வல்லமிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் மீட்கப்பட வேண்டும். மூன்றாவது, we will be saved from the presence of sin. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், அன்றைக்கு இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து, பாவத்தின் பிரசனத்திலிருந்து நாம் அன்றைக்கு ரட்சிக்கப்படுவோம். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ரட்சிப்புக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தீத்துவில் ஒரு அருமையான வசனங்கள் உண்டு, அதை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபிப்போம். தீத்து 2 அதிகாரம் 11 வசனம், 12, 13. இந்த 3 வசனங்கள் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்தை குறிக்கிறது. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துடைய வேலைகள். கடந்த காலத்தில் தேவ கிருபை நிமித்தமாய் நமக்காக அடிக்கப்பட்டார். பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ணி, த ஒர்க் ஆஃப் காட்லினஸ், பரிசுத்தம் உள்ள தேவ பக்தி உள்ள வாழ்க்கை, நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு. ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை. மூன்றாவது, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனுக்கும் தமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது ஒர்க் ஆஃப் க்ளோரி. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம், இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. இன்றைக்கு ஆண்டவரோடு கூட பேசின வார்த்தை, ஹோசன்னா, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஐயா அம்மா, இந்த இக்கட்டான நேரத்தில், கண்ணீர் நேரத்தில், துக்கமான நேரத்தில், இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான உபத்திரவத்தின் நேரத்தில் நம்மை ரட்சிப்பதற்கு ஒருவரால் மாத்திரம் முடியும். நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து மாத்திரம். இனிமே அவரை நோக்கி விசுவாசத்தோடு கெஞ்சுங்க. இனி அவரிடத்தில் இன்னும் விசுவாசத்தோடு கதறுங்க. எங்களை ரட்சியும் தாவீதின் குமாரனே, எங்களை விடுவியும் தாவீதின் குமாரனே, ஓ தாவீதின் குமாரனே உமக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனே உமக்கு ஓசன்னா என்று சொல்லி இன்றைக்கு உங்கள் வீடுகளில் ஓசன்னா சத்தம் தொனிப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே 2 குருடலுக்கு இறங்கி விடுவித்த கர்த்தர், மனதுருகி அவருடைய கண்களை தொட்டு கண்களை திறந்த கர்த்தர், இன்றைக்கு மனதுருகுகிற கர்த்தராய் தேசத்தின் மேலையும் உங்கள் மேலையும் ஆண்டவர் இறங்குவாராக. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஓசானாவுடைய காரியத்தை கற்றுக்கொண்டோம். ஓ லார்ட் சேவ் அஸ், ஓ லார்ட் சேவ் அஸ் ஃப்ரம் த சிக்னஸ், ஓ லார்ட் சேவ் அஸ் ஃப்ரம் த சின், ஓ லார்ட் சேவ் அஸ் ஃப்ரம் the power of sin, Lord. Lord, save us from the presence of sin. Lord, save us from the penalty of sin. ஆண்டவரே எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும். Lord, save us from the hardship. எங்களை எல்லா உபத்திரத்திலிருந்து கர்த்தர் ரட்சிப்பீராக, இக்கட்டிலிருந்து கர்த்தர் ரட்சிப்பீராக. அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், மீட்பு உண்டாகட்டும், தெய்வீக சுகம் உண்டாகட்டும். இவர்கள் கதறி உம்மை நோக்கி ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும்போது ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் அனுப்புவீராக. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க வேண்டும் என்று சொன்னீங்க. இந்த நாளுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்ட கர்த்தர், இவர்கள் பெருமூச்சை கேட்டு கூப்பிடுதலை கேட்டு கர்த்தர் மனம் இறங்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை கேட்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.